நடிகர் அப்பாஸ் ஒரு மறக்க முடியாத ஒரு தமிழ் நடிகர். எங்க தான் போனாரு? காதல் தேசங்கிற ஒரு படம் அப்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற ஒரு நடிகரா வந்து மாத்திருச்சு. 26 படங்கள் புக் ஆச்சு. ஒரு படம் அதனுடைய வெற்றி 26 படங்கள் புக் ஆச்சு. அப்பாஸோட டேட்ஸ் கிடைக்காதான்னு கியூ நின்னாங்க தயாரிப்பாளர். சினிமால ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த தக்க வச்சுக்கிறதுல வந்து அப்பாஸ் வந்து மிஸ் ஆயிட்டாரு. அது காரணம் அவருக்கு சினிமா தெரியாது. சினிமாவில் அவருக்கு சரியா கைட் பண்றதுக்கும் ஆள் இல்லாம போச்சு. அடுத்தடுத்து அவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்ததாகும். அவர் பார்க்கவே அப்பாஸ் அப்பப்போ அதுக்கப்புறம் வர ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்க்கும்போது உடல் வாக்கு வேற மாதிரி மாறி தீய பழக்கத்தை நோக்கி போறது, அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அது எப்படி சார்? ஒரு வாய்ப்பு நழுவி போய் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, கொண்டாட்டி 2 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சம்பாத்தியமே இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அவர் வந்து சினிமாவை நம்பி வந்துட்டாரு. ஆல்ரெடி மாடலிங்ல இருந்தாரு, சினிமா துறையை நம்பி வந்துட்டாரு. அப்புறம் வந்து இங்க வந்து வாய்ப்பு வந்து பெரிய பேர் கிடைச்சு ஒன்றும் இல்லாம போறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்தீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சார். ஹேர்பிக்னு ஒரு விளம்பரம் வந்துச்சுல்ல, அந்த விளம்பரத்துல நடிச்சார். அது வேற வழியே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், சர்வே பண்ணி ஆகணும், பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றி ஆகணும், வாழ்ந்தே ஆகணும். ஆனா ஒண்ணுமே இல்லை, வாய்ப்புகள் சினிமால இல்லவே இல்லைங்கிற ஒரு காலகட்டத்தில் அது ஹீரோ, டபுள் ஹீரோ, சின்ன சின்ன வேடங்கள், அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை எல்லாம் போய் இந்த வாய்ப்பு கிடைக்குது, இதுல ஒரு பெரிய பணம் தரேன்னாங்க. ஓகே நம்பி வந்து நடிச்சாரு. ஒரு பாத்ரூம் கிளீன் பண்ற விளம்பரம் தப்பான விளம்பரம் கிடையாது, நல்ல விளம்பரம் தான். ஆனா அந்த விளம்பரத்துல அப்பாஸ் நடிச்சார் இல்லையா, அப்போ பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க. ஏன் ட்ரால் பண்ணாங்க அப்படின்னா, அப்பாஸை குறி வச்சு சில பேர் பார்க்கணும். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் அப்பாஸ் ஒரு மறக்க முடியாத ஒரு தமிழ் நடிகர். பல ஸ்டார்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. வந்தாலே ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளை லுக்கில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் எங்கே தான் போனார்? தமிழ்நாட்டில் இல்லை, எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறது இல்லை, எந்த ஒரு ஆட் ஒன் பண்ணார் ஹார்பிக் விளம்பரம்னு, அதோடு அவர் காணா போனவர் தான். என்ன சார் ஆனார் அப்பாஸ்? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து பயங்கர பீக்கில் போயிட்டார். ஒரே படம், அந்த காதல் தேசங்கிற ஒரு படம் அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற ஒரு நடிகராக வந்து மாற்றிருச்சு. காதல் தேசம் படம் அது நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு லவ் சப்ஜெக்ட். அது வந்து வினீத் அப்பாஸ் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அங்கே மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் தான் செட்டு போட்டாங்க. கடலோரமாக செட்டு போட்டு ஒரு அந்த காதல் எப்படி சொல்லி காலேஜ் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அதில் சாங்ஸ் எல்லாமே எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா, அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் இளைஞர்கள் வந்து கொண்டாடினாங்க. தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸு, அவ்வளோ ஒரு எனர்ஜியோடு அந்த பாட்டெல்லாம் பார்த்தாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அந்த சாங்கை பல இடங்களில் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்டிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பாஸ் அப்படின்னும் போது நம்ம தமிழ் நடிகர்கள் அது அப்பாஸ் மாதிரி ஒரு உருவம் அது வரைக்கும் இல்லவே இல்லை. அப்பாஸோட உருவம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஸ்டார் மாதிரி ஒரு மீச தாடி இல்லாமல் ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸு, ஒரு ஷூ போட்டுட்டு சும்மா சாதாரணமாக ஒரு எலிகண்டான லுக்கு, ஒரு ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், அந்த மாதிரி ஒரு லுக்கு. அந்த லுக்கு அப்படி ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு நடிகர் பார்த்ததில்லை. அது அவர் நடிக்க வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வயசு அதிகபட்சம் வந்து 22, 23 தான் இருக்கும். ரொம்ப சாமிங்காக இருப்பார், ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார். ஒரு படத்திலேயே வந்து பெரிய பேர் வந்துருச்சு. எங்க அப்பாஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாஸ்னு கூட்டம் பயங்கரமாக வந்து அப்பாஸ் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அதான் சொல்றேன்ல, ஓவர் நைட்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அப்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல பிறந்து வளர்ந்தவர், அங்கே மாடலிங்லாம் பண்ணிட்டு இருந்தார் பெங்களூர்ல ஆல்ரெடி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பேரை கொடுத்துருச்சு. இன்னும் ஒரு படி சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த விடன் குமுதம் இன்னைக்கும் பிரபல பத்திரிகை தான். அந்த 2 பத்திரிகையிலையுமே வந்து ஒரே வாரத்தில் வந்து அப்பாஸோட அட்டப்படம் போட்டாங்க. கவர் ஸ்டோரி அப்பாஸோட போட்டோ போட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு, இது வேற மாதிரியான ஒரு நடிகராக இருப்பாரு, தமிழ் சினிமாவில் கலக்குவார் அப்படிங்கிற மாதிரி அட்டப்படத்தை போட்டு கவர் ஸ்டோரி எழுது. அந்த காலகட்டத்தில் அஜித் விஜயும் வந்துகிட்டு இருக்க காலத்தில் எல்லாரும் இருந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இவர் தனியாக வந்து பார்க்கப்பட்டார், வித்தியாசமா இருந்தார், ரொம்ப யூனிக்கா இருந்தாரு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபேஸ் அவருக்கு இல்ல. அப்படி ஒரு ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சினிமாலே இல்ல, நம்ம தமிழ் சினிமாலே இல்லை. அப்படின்னும் போது அந்த முகம் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான முகமா பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேர் புகழ் எல்லாம் கிடைச்சிச்சு. போற பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாஸ் பின்னாடி வந்து பெரிய கூட்டம் போக ஆரம்பிச்சாங்க. அப்பாஸ்னு ஓவர் நைட்ல ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு.
26 படங்கள் புக் ஆச்சு. ஒரு படம் அதனுடைய வெற்றி 26 படங்கள் புக் ஆச்சு. அப்பாஸோட டேட்ஸ் கிடைக்காதான்னு கியூ நின்னாங்க தயாரிப்பாளர். எனக்கு ஒரு படம் பண்ணுங்க, இந்தாங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு 5 லட்சம் சம்பளம், ஒரு 50,000 அட்வான்ஸ். ஒரு 5 லட்சம் சம்பளம், ஒரு 50,000 அட்வான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26 படம் புக் பண்ணி நடிச்சாரு. நடிச்சு அந்த வந்த படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூச்சுடவா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது கொஞ்சம் வெற்றி படமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து இவர் நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படங்கள் ஆச்சு. அதாவது தியேட்டரில் வந்து ஒரு நாள் ஓடாத படங்கள், ஒரு ஷோ ஓடாத படங்கள், பெருசாக மக்கள் விரும்பவே விரும்பாத படங்களாக மாறி டோட்டல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டர் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் நடித்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப் ஆனதுனால அதுக்கப்புறம் அந்த 5 படம் 6 படத்துக்கு அப்புறம் அப்பாஸ்க்கு வந்து ஹீரோ வாய்ப்புன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா. 26 பேர் புக் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸோட போயிடலாம், அட்வான்ஸ் போனால் போயிட்டு போகுது. படம் எடுத்தோம்னா அன்னைக்கெல்லாம் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஆகும். 50 லட்சம் 60 லட்சத்தை போட்டு படம் எடுத்தோம்னா பெரிய லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸோட எல்லாத்தையும் எல்லாருமே வந்து எப்படின்னா கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க அட்வான்ஸ். அதுக்கப்புறம் அப்பாஸ்க்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. காரணமா என்ன சார் பார்க்கப்பட்டுச்சு? அது காரணம் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அது எப்படின்னா மாடலிங் பண்ணிட்டு இருந்தவர், பெங்களூர்ல இருந்தவர், தமிழ்நாடே தெரியாது அவருக்கு, தமிழும் தெரியாது, அவர் தாய்மொழி வந்து தமிழ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு படம் நடிக்கிறார், அது நல்ல படம், கேடி குஞ்சுமோன் சார் படம். அப்புறம் வந்து கதிர் டைரக்டர். அந்த படம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான படமா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஸோ ஒரு பிக் பேனர்னு சொல்லுவாங்களா, அதுல வந்தப்ப அவருடைய அறிமுகம் வந்து பெருசா இருந்துச்சு. அதனால அந்த பேர் கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு தயாரிப்பாளர், யாரு டைரக்டர், என்ன கதை, இதெல்லாமே எதுவுமே அவர் தேர்ந்தெடுக்கல. அவர் என்னன்னா நம்ம பெரிய ஸ்டார் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு வர்ற படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி போட்டார். அதாவது இந்த 26 படமும் நம்ம அடுத்தடுத்து நடிப்போம், இன்னும் 4 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து பிஸியா இருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். எப்பவுமே எப்படின்னா சினிமாவில் ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த தக்க வச்சுக்கிறதுல வந்து அப்பாஸ் வந்து மிஸ் ஆயிட்டாரு. அது காரணம் அவருக்கு சினிமா தெரியாது, சினிமாவில் அவருக்கு சரியா கைட் பண்றதுக்கும் ஆள் இல்லாம போச்சு. ஒரு பிஆர்ஓ இருந்தார், அந்த பிஆர்ஓ கூட சரியா கைட் பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. காதலுக்கு மரியாதை நீங்க பார்த்திருப்பீங்க, விஜய் ஷாலினி நடிச்ச படம். அந்த படத்தினுடைய வாய்ப்பு வந்து அப்பாஸ்க்கு தான் வந்துச்சு. ஆனா அந்த பிஆர்ஓ வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் பிஸியா இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பே போச்சு. ஃபாசில் டைரக்டர், ஃபாசில் எவ்வளவு பெரிய டைரக்டர், மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர். அந்த எப்படி சொல்றது, காதலுக்கு மரியாதை வந்து எவ்வளவு பெரிய வெற்றி படமா மாத்துச்சு. விஜய் அவர்களுக்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேர், பெரிய ஹைப்பை கொடுத்து அந்த படம். அப்படிப்பட்ட படத்தை அவர் மிஸ் பண்ணார். அதே மாதிரி நிறைய படங்கள் அடுத்தடுத்து இப்ப வேற வேற ப்ராஜெக்ட், நல்ல நல்ல ப்ராஜெக்ட் வந்து அப்பாஸ் மிஸ் பண்ண ப்ராஜெக்ட் வேற வேற நடிகர்களுக்கு போய் அவங்களாம் வந்து பெரிய நடிகர்களா வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு எப்படி சொல்றது, சினிமா தெரியாம சினிமாக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பேரும் புகழும் வந்துருச்சுன்னு அந்த புகழ் வெளிச்சத்துல அதை மட்டுமே நம்பி நம்ம என்னைக்குமே இப்படிதான் இருப்போம்னு நினைச்சு அட்வான்ஸ் வாங்கினாரு. அடுத்தடுத்து நடிச்ச படங்கள்லாம் டோட்டலா போச்சு. எப்பவுமே சினிமாவில் எப்படின்னா தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்தாதான் அவங்க பின்னாடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நீங்க தோல்வி படங்கள் 4 படம் தோல்வி படம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை வந்து ஓரம் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி வந்து அப்பாஸ் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியாத அதாவது இதெல்லாம் எப்படின்னா புரியாது. இத்தனை பேர் வந்தாங்களே, இத்தனை கூட்டம் வந்துச்சு, எங்க போனாலும் கூட்டம் வந்துச்சு, ஆனா இன்னைக்கே அந்த மார்க்கெட் இல்லாம போச்சு அப்படிங்கறத அவங்க உணர்றதுக்கே அவங்க அந்த காலகட்டத்துக்குள்ளேயே அவங்க டோட்டலா சரிவு வந்துடும். அந்த மாதிரி சரிஞ்சிட்டாரு. ஓகே சார், இந்த சரிவுகளுக்கெல்லாம் அவர் ஒரு கதை தேர்வுன்றது சரியாக தேர்ந்தெடுக்காமல் கதை ஒரு காரணமாக சொல்கிறீங்க. அடுத்தடுத்து அவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், அவரை பார்க்கவே அப்பாஸ் அப்பப்போ அதுக்கப்புறம் வர ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உடல்வாகு வேறு மாதிரி மாறி தீய பழக்கத்தை நோக்கி போகிறது, அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அது எப்படி சார்? நீங்கள் ஒரு வாய்ப்பு நழுவி போய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி 2 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சம்பாத்தியமே இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அவர் வந்து சினிமாவை நம்பி வந்துட்டார். ஆல்ரெடி மாடலிங்கில் இருந்தார், சினிமா துறையை நம்பி வந்துட்டார். அப்புறம் வந்து இங்கே வந்து வாய்ப்பு வந்து பெரிய பேர் கிடைச்சி ஒன்றும் இல்லாமல் போகிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சார். விஐபின்னு பிரபுதேவோட சேர்ந்து நடித்தார். அப்புறம் கண்டுகொண்டேன் படத்தில் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் பூவேலின்னு ஒரு படம் கார்த்திகோட சேர்ந்து நடித்தார். ஆனந்தம் படத்தில் நடித்தார். இப்படி அப்பாஸ் வந்து நல்ல படங்கள் தான், ஆனால் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக போட்டாங்க. ஒரு 4 அண்ணன் தம்பிங்கள்ல ஒரு அண்ணன் தம்பியா போட்டாங்க. ஹீரோ கிரேட்ல இருந்து இறங்கிட்டாரு. ஹீரோ கிரேட்ல இருந்து உடனே இறங்கிட்டாரு. அந்த 1.5 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா ஹீரோ கிரேட்ல இருந்து இறங்கி இந்த மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அது ஏதோ அந்த ஹீரோவோட வேல்யூல படங்கள் ஓடிச்சு, அப்பாஸ்காண்டி ஓடல. அப்பாஸை வந்து அதுல ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் என்ன பண்றதுன்னு தெரியல, சின்ன சின்ன வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். பம்பல் கே சம்பந்தம் கமலஹாசன் படம், அதுல அப்பாஸ் நடிச்சாரு. படையப்பா, அதுல வந்து ரஜினிகாந்த் படம், அதுல அப்பாஸ் நடிச்சாரு. இப்படி வந்து சின்ன சின்ன பிட்டு வேடங்கள் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுனால அது வந்து எப்படின்னா ஒரு கதை டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணுவாரு. இதுல ஒரு அமெரிக்கன் ரிட்டர்ன் மாப்பிள்ள இருக்காரு, யாரை போடலாம் அப்படின்னா, சார் அப்பாஸ் இருக்காரு சார்,
ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா இருக்காருன்னு அர்த்தம். சார் அப்பாஸ் இருக்கார் சார், அப்பாஸ்ல போட்டுலாமா, சரி இப்போ வர சொல்லு, அவர் கரெக்டாக இருப்பார்ப்பா அப்படின்னு ஒரு கோட் சூட்டை போட்டு அப்படி அமெரிக்கன் மாப்பிள்ளைன்னா அப்படியே கனக்கச்சிதமா இருப்பாரு, ஆளை ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அப்படி உட்கார வச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு 10 படம் வந்துச்சு. அமெரிக்கன் மாப்பிள்ளையா அப்பாஸை கூப்பிடுப்பா, அமெரிக்கன் மாப்பிள்ளையா அப்பாஸை கூப்பிடுப்பா அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த டேரக்டர் சொல்லுவார், ஏப்பா ஒரு அமெரிக்கன் மாப்பிள்ளை வேணுமே அப்படின்னு கேட்கும்போது, சார் அப்பாஸை கூப்பிடலாம். ஐயோ நிறைய படம் வந்துட்டாருப்பா அமெரிக்கன் மாப்பிள்ளைன்னு, ஏதாவது பூசா பாருங்களேன், அப்பாஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து. ஸோ அந்த வாய்ப்பும் இல்லாம போனா அப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர்பிக்னு ஒரு விளம்பரம் வந்துச்சுல்ல, அந்த விளம்பரத்துல நடிச்சார். அது வேற வழியே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், சர்வே பண்ணி ஆகணும், பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றி ஆகணும், வாழ்ந்தே ஆகணும். ஆனா ஒண்ணுமே இல்லை, வாய்ப்புகள் சினிமாவில் இல்லவே இல்லைங்கிற ஒரு காலகட்டத்தில் அது ஹீரோ, டபுள் ஹீரோ, சின்ன சின்ன வேடங்கள், அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை எல்லாம் போய் இந்த வாய்ப்பு கிடைக்குது, இதுல ஒரு பெரிய பணம் தரேன்னாங்க. ஓகேன்னு நம்பி வந்து நடிச்சாரு. அது நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான், தப்பாலாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த டைம்ல அதனால ஒரு ஓவர் விமர்சனங்கள், கேலி கிண்டல், அந்த விளம்பரம் தான் அவரை வந்து ஒண்ணுமே இல்லாம வீழ்த்திருச்சு. அந்த விளம்பரம் தான் அவரை வீழ்த்திருச்சு. அந்த விளம்பரத்துல போய் நடிச்சார். பெல் அடிப்பாரு, உங்க டாய்லெட் கிளீனா இருக்கான்னு போய் பார்ப்பாரு. டாய்லெட் இருக்கும், அது சிங்க் இவரே வந்து ஊத்தி கழுவி எல்லாம் பண்ணுவாரு. பாருங்க இப்ப எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கன்னு சொல்லுவாரு. ஒரு பாத்ரூம் கிளீன் பண்ற விளம்பரம் தப்பான விளம்பரம் கிடையாது, நல்ல விளம்பரம் தான். ஆனா அந்த விளம்பரத்துல அப்பாஸ் நடிச்சார் இல்லையா, அப்போ பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க. ஏன் ட்ரால் பண்ணாங்க அப்படின்னா, அவ்வளோ பீக்ல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா காதல் தேசம் வந்தப்போ பாத்தீங்கன்னா இமயமலையில கொண்டு போய் உட்கார வச்சு கொண்டாடினாங்க அப்பாஸை. அப்படிப்பட்ட நடிகர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே பாத்ரூம் கிளீன் பண்ற ஹார்பிக் விளம்பரத்துல நடிக்கிறாருன்னு அவரை பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க, அவர் பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. இன்னும் சொல்றேன் பாருங்களேன், அதான் நேரங்காலம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான். இப்ப இதே விளம்பரம் ஹிந்தியில வந்து ஷாருக் கான் பண்றாரு, இதே ஹார்பிக் விளம்பரம் வந்து ஷாருக் கான் பண்றாரு. அவரை வந்து யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவரை வந்து பண்ணா அவரை வந்து பாராட்டுறாங்க, அந்த விளம்பரத்தை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. காரணம் என்ன? ஷாருக் கான் நல்ல பெரிய மார்க்கெட்ல இருக்காரு. ஷாருக் கான் ஹார்பிக் விளம்பரத்தில் நடிக்கிறாருப்பா அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பாஸ் பத்தியாப்பா கடைசியில் ஹார்பிக் விளம்பரத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு கேலி, கிண்டல், கூத்து, நகைச்சுவை போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாஸா ஹார்பிக் விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி பேசணும்னா அவர் மனதளவில் வந்து பாதிக்கப்படுறாரு, மனதளவில் உடையிறாரு. எப்பவுமே எப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது மனதளவில் உடைய ஆரம்பிச்சிங்கன்னா, உடை தான் வேணும், வேற வழி இல்லை, வருமானமும் இல்லை, எதுவுமே இல்லை, வாழ்ந்தாகணும். ஒரு நடிகரா வாழ்ந்துட்டாரு, ஒரு காரு, ஒரு மினிமமான ஹோட்டலு, ஒரு லைஃப் ஸ்டைலு, அதை மெயின்டைன் பண்றதுக்காக காசு வேணும். அவர் வந்து எங்கேயும் ரோட்ல நடந்து போக முடியாது, ஒரு 2 வீலர்ல போக முடியாது. 2 வீலர்ல அப்பாஸ் போக முடியுமா? போனா என்ன செய்வாங்க, பக்கத்துல இருந்து ஒரு டிராபிக் நின்னா அப்பாஸ் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன வாய்ப்புனா, இன்னொரு வாய்ப்பு, மறு வாய்ப்பு. சினிமால வந்து சிசிஎல் கிரிக்கெட் இருந்துச்சு இல்லையா, நடந்துச்சு இல்லையா, அந்த 4 இது கேரளா, கர்நாடகா, தமிழ் எல்லாம் பண்ணாங்களா, ஆந்திரா. அந்த சிசிஎல் கிரிக்கெட் மேட்சை அப்பாஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணார். அப்பாஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி இப்படி ஒன்று பண்ணா என்ன அப்படின்னு வந்து அதை டிசைன் பண்ணி, அது ஆர்கனைஸ் பண்ணி, அது பேசி, எல்லாத்துட்டையும் பேசி, 4 ஸ்டேட்ல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் பேசி, அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அது பயங்கரமா கிளிக் ஆயிடுச்சு, நல்ல பணம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கிரிக்கெட் மேட்ச், சிசிஎல் கிரிக்கெட் மேட்ச் நல்லா வந்து ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் கொடுத்து வாங்கினாங்க, நல்ல பாப்புலர் ஆனோன்னு மறுபடியும் அப்பாஸ்க்கு வந்து எப்படி காதல் தேசத்துல இருந்த பாப்புலாரிட்டி வரல, ஆனா பணம் வர ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல பணம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அங்கேயும் அப்பாஸை குறி வச்சு சில பேர் தாக்கினாங்க. பேர் வேண்டாம், ஒரு வளர்ந்த நடிகர், திருமணம் ஆகாத ஒரு நடிகர், சமீபத்தில் ஒரு நடிகையோட திருமணம் பண்ண போறேன்னு சொல்லி நிச்சயார்த்தம் வரைக்கும் போன நடிகர். அதுவுமே நடந்து 1 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த நடிகருக்கு திருமணம் ஆகல. அந்த நடிகர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்பாஸ்க்கும் அந்த நடிகருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா என்னன்னு தெரியல. அப்பாஸ் வந்து அங்க வந்து குறி வைத்து தாக்கப்பட்டார். அதாவது வந்து இந்த இதுல வந்து தாக்கப்பட்டார்னா அடிதடிலாம் கிடையாது, இதை செய்ய விடக்கூடாது, இதுல சம்பாதிக்கிறானா விடக்கூடாது நம்ம இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அதையும் பண்ண விடல. அதுக்கான அடுத்தடுத்த முயற்சிகள் வரும்போது அப்படின்னா, யார் யார் முதல்ல கோஆபரேட் பண்ணாங்களோ நடிகர்கள், அவங்க எல்லாம் வந்து பார்க்கலாம் சார், இல்ல சார் பிஸியா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நழுவிக்கிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் இது. அந்த நடிகர் பேரை சொல்லியே அப்பாஸ் வந்து பதிவுகள் போட்டிருக்காரு சமீபத்துல. யாரு தன்னை வீழ்த்தினாங்க, சிசிஎல் கிரிக்கெட் மேட்சை யார் நடத்த விடாம தொடர்ந்து பண்ணாங்கன்றதை அவர் பதிவு போட்டிருக்காரு. ஸோ அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது தான் மனுஷன், யாரா இருந்தாலும் மனுஷன் தானே, அது எல்லா விதத்திலையும் உடைஞ்சு எதுவுமே பண்ண முடியாது, அதாவது இம்மூவபிள்னு சொல்லுவாங்க, நீங்க எங்கேயுமே நகர முடியாத ஒரு கட்டம் வரும்போது, நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில பழக்க வழக்கங்களுக்கு போய் அது வந்து சாப்பாடெல்லாம் நிறைய சாப்பிட்டு தூங்கி, இந்த மாதிரி டிப்ரெஷன் வரும்போது என்ன ஆகும்னா நிறைய தூங்க தோணும், தூங்கும்போது என்ன ஆகும், வெயிட் கெயின் ஆகும், நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காலகட்டம் வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்த அப்பாஸ், அவ்வளவு மக்கள் அது பெண்களால் கொண்டாடப்பட்ட அப்பாஸ். எங்கேயாவது மால் எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ போனால்
பெருசா யாருமே திரும்பி பார்க்கல. பெண்கள் கூட திரும்பி பார்க்கல. அப்பாஸ் இல்லை, காதல் தேசம் அப்பாஸ், அப்பாஸ் அப்பாஸ், அவ்வளவுதான். அந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அப்படின்னும் போது என்ன செய்யறதுன்னு ஒரு தெரியாத ஒரு காலகட்டம் வந்து தான் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்தியாவே வேணான்னு முடிவு எடுக்கிறாரா சார்? இந்தியாவே வேணாம், இங்கிருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அதானே எப்படின்னா அது ஒரு பாயிண்ட், டெட் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வழியே இல்லைன்னு. மலையோடைய அந்த எப்படி சொல்ல, மலை உச்சியில நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு விளிம்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒண்ணு நீங்க திரும்பி வரணும், இல்லைன்னா நீங்க வந்து கீழே விழுந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் திரும்பி வரணும்னா எப்படி திரும்பி வர முடியும்? இங்கே நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதோ இல்லை வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்குறதோ எதுவுமே செய்ய முடியாது. அப்பாஸால செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து பேரு அது வந்து அவருக்கு வந்து டேமேஜிங்கா மாறிடுச்சு. எந்த பேர் அவருக்கு பேரும் புகழும் கொடுத்துச்சோ அந்த பேரே வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மைனஸாக மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நியூசிலாந்து போயிட்டார். நியூசிலாந்து போய் அங்கே வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆனார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கிவிஸ் தான் ஜாஸ்தி. நம்ம தமிழர்கள்லாம் பெருசாக இருக்க மாட்டாங்க, இலங்கை தமிழர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அந்த நாட்டில் தமிழர்கள் கம்மி. இவரை வந்து பெருசாக எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எங்கேயோ 1-2 பேர் அடையாளம் கண்டுபிடிப்பாங்களே தவிர எல்லா இடங்கள்லையும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறது, மெக்கானிக்கா பைக் மெக்கானிக்கா வேலை பார்க்குறது, பேங்க்கில் வந்து காயின் எண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து எப்படின்னா சாட்டர்டே சண்டேனா காயின் என்றதுக்குன்னு ஒரு கூப்பிடுவாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்னீங்கன்னா அதுக்கு ஒரு $1 கொடுப்பாங்க. அந்த மாதிரி காயின் என்றது கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணார், தன்னம்பிக்கையோட பண்ணார். ஆனா அதாவது வந்து ஒரு அப்பாஸ் வந்து நான் ரொம்ப பாராட்டுவேன். யாரையும் ஏமாத்தல, போய் சொல்லல. ஆமா, யாரையும் ஏமாத்தல, யாரையும் போய் சொல்லல, எந்த தப்புக்கும் போகல, எந்த தவறான முடிவுக்கும் போகல. எத்தனை பேர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்தவங்க மார்க்கெட் இல்லைங்கிற ஒரே காரணத்தை வச்சு அப்படி கூடி அது இதுன்னு அழிஞ்சு போனவங்களை நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை நடிகர் நம்ம பார்த்துருக்கோம். அபினவ்னு ஒரு நடிகர்லாம் நம்ம பேசியிருக்கோம், அவர் இறந்தே போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்காம ஸ்மார்ட் மூவ், அதான் இதான் வந்து ஸ்மார்ட் மூவ், ஸ்மார்ட்டான ஒரு மூவ் எடுத்து அழகா வந்து ஒரு திட்டம் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்ட்ராங்கா எடுத்தாரு, போனாரு, அங்கே செட்டில் ஆனாரு, நல்லா சந்தோஷமா இருக்காரு. அதையும் விமர்சனம் பண்ணாங்க. ஆமாம், சமீபமாக அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆன மாதிரி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ரசிகர்கள் எல்லாமே என்னது அப்பாஸுக்கு இந்த நிலைமையான்ற மாதிரி நாங்கள், அது எப்படி சார் அவரால் அந்த மனம் ஏற்றுக்க முடிஞ்சு? அதுதான் சொல்றேன்ல, அங்கதான் வந்து அப்பாஸ் வந்து வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டார். ஓகே, அவருடைய துறையில அவருடைய படங்கள் தேர்வு செய்ய முடியாம, யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாம, சினிமானா என்னன்னு தெரியாம, சினிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆழ்கடல் மாதிரி, அது சரியா தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன். அது நீச்சல் தெரிஞ்ச நீச்சல் வீரனா இருந்தா கூட சரி, அதுல மூழ்கிட்டீங்கன்னா வர முடியாது திரும்பி. அந்த மாதிரி ஒரு சிக்கலெல்லாம் தாண்டி ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் வந்து நம்ம இப்ப பேசுறோம், ஒரு துறையில வந்து தோத்தாலும் நான் என்னால வாழ முடியும், என்னால வந்து வாழ்ந்து காட்ட முடியும். சினிமா மட்டுமே வாழ்க்கை, அதான் சினிமா மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நம்பி இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வெளிநாட்டுல எல்லாருமா இருந்து கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்து நேர்மையான வேலை, உழைச்சி சம்பாதிச்ச காசுல காப்பாற்றி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பசங்க எல்லாமே பெருசாயிட்டாங்க. பசங்களும் வேலைக்கு போகிற ஒரு ஸ்டேஜ் வந்திருப்பாங்க, படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்பப்போ சென்னைக்கு வராரு, எப்பயாவது 1-2 யூடியூப் சேனலில் பேட்டியெல்லாம் கொடுக்க தான் செய்கிறாரு. சமீபத்தில் இப்போ அப்பாஸை பற்றி பேச்சு ரொம்ப பெருசாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஹாப்பி ராஜுங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை வந்து அப்பாஸ் நடிச்சிருக்காரு. மீண்டும் பல வருடங்கள் கழிச்சு அப்பாஸ் வந்து நடிச்சிருக்காரு. அப்போ தான் வந்து அப்பாஸ் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க. அப்பாஸ் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா எப்போவுமே எப்படின்னா சினிமா நடிகர்களை வந்து மக்கள் ரசிகர்கள் வந்து ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இவங்களுடைய நேசிப்புங்கிறது எப்போவுமே இருக்கும். அப்படி ஒரு நேசிக்கப்பட்ட ஒரு பெரிய உயரத்தில் வச்சு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர்னும் போது நம்ம தமிழ் ரசிகர்கள் அவங்க அப்பாஸ் வந்து எங்கே இருக்காருன்னு தேட ஆரம்பித்தாங்க. அப்பாஸ் வந்து இங்கே தான் இருக்காரு, நல்லா இருக்காருன்னும் போது அது அவங்களுக்குமே ஒரு திருப்தியாக இருக்குது. ஹாப்பி ராஜில் நீண்ட காலத்துக்கு அப்புறம் அப்பாஸை பார்த்தது பல பேருக்கு சந்தோஷம். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் அப்பாஸ் வந்து நடிக்க வரணும் அப்படிங்கிறாங்க. அது 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 காலம்தான் தீர்மானிக்கும். அந்த தீர்மானத்தில் அவருடைய முடிவும் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் அப்பாஸ் வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதராக நான் பார்க்குறேன். ஓகே சார், எல்லாராலையும் மறக்க முடியாத அப்பாஸை பற்றி பல தகவல்கள் சொன்னீங்க. நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.